எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம மொஹல் எம்பையரை பற்றி பார்க்குறோம். எப்பவுமே ஒரு எம்பையரோ டைனாஸ்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ஓவர்வியூ பார்க்கறது மிகவும் நல்லது. ஸோ அப்படி தான் பார்க்கலாம், யாருக்கு பின்னாடி யார் வந்தாங்க, அவங்களோட டைம்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாபரோட டைம்லைன் 1526 1530 வரைக்கும் ஒரு 4 வருஷம் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஹுமாயூன் பார்த்தோம்னா 1530 1540, அதுக்கப்புறம் 1555 56. ஏன் உங்களுக்கு 2 வருஷம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ 1540க்கு அப்புறம் ஷேர்ஷா பார்த்தோம்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதில் வந்து வருவார். அப்போ அந்த டைமில் ஹுமாயூன் கூட வந்து சண்டை போட்டு டிஃபீட் பண்ணிடுவாங்க. அதனால் ஷேர்ஷா தான் அப்போ அந்த டைமில் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ ஆட்சிக்கு வந்து ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆட்சியில் இருந்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சந்ததிகள் வந்து கொஞ்சம் வீக்கானங்காட்டியும் மறுபடியும் அவங்கள தோக்கடிச்சிட்டு ஹுமாயூன் வந்து வருவார். ஸோ வந்துமே ஒரே ஒரு வருஷம் தான் ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் லைப்ரரியிலேருந்து வலிக்கு விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்றத பற்றி நான் பார்த்துருப்பேன். அதனால தான் ஒரு 2 வருஷம் வரும். ஸோ அவருக்கு அடுத்து வரப்போ அவரோட பையன் அக்பர் வந்து 1556 1605 வரைக்கும். ஸோ அவங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜஹாங்கீர் 1605 1627. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஷாஜஹான் 1627 1658. அதேமாதிரி அவுரங்கசீப் பார்த்தோம்னா 1658 1707. ஸோ இப்படியாக வந்து அவுரங்கசீப் இதோட வந்து முடியுது. ஸோ ஓகே, அவுரங்கசீப்போட முகல்ஸ் முடியுதான்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஸோ 1857 பகதூர் ஷா 2 கேள்விப்பட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம் கிரேட் ரிவால்ட் அப்போ. ஸோ அது வரைக்குமே இருந்திருக்காங்க. பட் வந்து அதோட பாப்புலாரிட்டி பார்த்தோம்னா அவுரங்கசீப் அவரோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்கலாம். அவங்களோட டைம்லைன் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முகல்ஸ் டிசெண்டட் ஃப்ரம், ஸோ அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட ஒரிஜின் எங்கேருந்து பார்த்தோம்னா மங்கோல் செங்கிஸ்கான் சொல்லிட்டும் துர்க் திமூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த செங்கிஸ்கான்றது பார்த்தா இந்தியன் டைனாசிட்டி, அவங்க 2 பேர் சேர்ந்தா இந்தியன் டைனாசிட்டியில் வந்து இருந்தாங்க. ஸோ நான் பார்த்துருப்போம். இவரோட அம்மா வழி பார்த்தோம்னா மங்கோல் அப்படின்னும் அப்பா வழி வந்து துர்க் திமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரோட இதுதான் வந்து இவர் பாபர் வந்து இதாவார். ஸோ அதனால தான் அவங்களோட டிசென்ட் வந்து மங்கோல் செங்கிஸ்கான் இல்லை துர்க் திமூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொஹல் எம்பையரை வந்து ஃபவுண்ட் பண்ணது பார்த்தோம்னா பாபர் தான். எப்போன்னு பார்த்தோம், அந்த மொஹல் எம்பையர் நம்ம பார்த்தோம் 1526 ஆரம்பிச்சு 1707 அவுரங்கசீப்போட முடிஞ்சிச்சு. அதாவது பாப்புலாரிட்டி முடிஞ்சிச்சு. பட் அஃபிஷியலாக முடிஞ்சது பார்த்தோம்னா 1857 கிரேட் ரிவால்ட் அப்போ தான். ஸோ சப்போஸ் வந்து மொஹல் எம்பையரோட டைம்லைன் கேட்டாங்கன்னா 1526 to 1857 அப்படின்னு பார்க்கணும். ஸோ பாபர் என்ன பண்ணுவார்னா லாஸ்ட் சுல்தான் இப்ராஹிம் லோடி கூட சண்டை போடுவாங்க. ஸோ அந்த பேட்டில் பேர் தான் பேட்டில் ஆஃப் பானிபட். அது எப்போ நடந்துச்சுன்னா 1526. ஸோ அதோட அஃபிஷியலாக சுல்தானேட்டோட கதை முடிஞ்சு நெக்ஸ்ட் மொஹல்ஸ் வந்து வருவாங்க. ஸோ மொகல் டைனாஸ்டிலே பார்த்தோன்னா 6 மேஜர் ரூலர்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தாலுமே அதில் மேஜரான ரூலர்ஸ் யார் பார்த்தோம்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், நெக்ஸ்ட் அவுரங்கசீப். ஸோ இவங்க தான் வந்து கிரேட் மொஹல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 6 பேரை. ஸோ அவுரங்கசீப் வந்து 1707 பார்த்தோம்னா எம்பையர் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பீக் லெவலில் இருந்தது அவுரங்கசீப் வரைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மொகல்ஸ் வந்து அந்த 1526 1707 வரைக்குமே அவங்களோட ஃபேம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகி 1857 வரைக்குமே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியலாக பகதூர் ஷா 2 முடிஞ்சிச்சு. ஸோ they formally ended, அதாவது அவங்களோட பவர் வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு போயிடும் கிரேட் ரிவால்ட். அதுக்கப்புறம் ஸோ கிரேட் ரிவால்ட் 1857 அவங்களோட ஃபார்ம்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொஹல் வந்து பவரில் இருந்தப்போ அவங்களோட எல்லைகள் எங்கேருந்து எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் ஆப்கான்லேருந்து ஈஸ்ட்டில் பெங்கால் வரைக்கும், நார்த்தில் காஷ்மீர்லேருந்து கீழே வந்து சவுத்தில் பார்த்தோம்னா தமிழ்நாடு வரைக்குமே இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதாகவே இருந்திருக்காங்க. ஸோ அக்பர் பார்த்தோம்னா அக்பர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் தான் ஹிந்துஸ்க்கு முஸ்லீம் நடுவில் ஒரு ஒற்றுமையை வந்து இது பண்ணுறதுக்கு மெயினான காரணமாக இருந்திருக்காரு. ஸோ அவங்கள போய் ஒருத்தவங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜாஹிருதீன் முகமது பாபர். அவரோட டைம்லைன் 1526 to 1530. இவர் யாருன்னு பார்த்தோம்னா கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் திமூர். ஸோ அவரோட ஃபாதர் சைடு சொன்னோம் பார்த்தீங்களா, திமூர் அப்படின்னு சொல்லிட்டு துர்க் திமூர், அவர் வந்து ஃபாதர் சைடு. அதே மாதிரி பார்த்தோம்னா கிராண்ட் ஃபாதரோட தாத்தா பார்த்தோம்னா யூனஸ்கான் ஆஃப் தான்ஷ்கேட். அவர் யாருன்னா மதர் சைடு. அவங்க அம்மா சைடு பார்த்தோம்னா மங்கோல் சைடு தான் வந்து இவங்களோட தாத்தாவானா யுனஸ்கான் அப்படின்றது. ஸோ யுனஸ்கான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரேட் கான் ஆஃப் மங்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கேட்கறது வாய்ப்பு இருக்குது. கிரேட் கான் ஆஃப் மங்கோல்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா யுனஸ்கான். ஓகே, இவர் யாருன்னு பார்த்தோம்னா யுனஸ்கான்றது அதாவது செங்கிஸ்கான்லேருந்து ஒரு 13வது வம்சாவளி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து பார்த்தோம்னா 13வது வம்சாவளி தான் வந்து இந்த யுனஸ்கான். ஸோ மதர் சைட் பார்த்தோம்னா இந்த யுனஸ்கான் ஆஃப் தான்ஷ்கேட், அவர் வந்து அவரோட தாத்தா. ஸோ அதே மாதிரி ஃபாதர் சைட் பார்க்கும்போது திமூர் அவங்களோட இது. ஸோ இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா 14 to 1483. சின்ன வச்சுக்கணும், 14 to 1483. அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன நேம் வச்சிருக்காங்க பார்த்தோம்னா ஜாஹிருதீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாஹிருதீன் அப்படின்னா டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஜாஹிருதீன்னா டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்கானா, சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க ஃபர்கானா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதை வந்து சமர்கண்ட், உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் எடுத்து தான் ஃபர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12 வருஷத்துலேயே அது வந்து அவர் கைக்கு வருது. ஆனால் பார்த்தோம்னா உஸ்பெகிஸ்தானில் வந்து ஃபர்கானா, உஸ்பெகிஸ்தானில் இருக்க உஸ்பெக்ஸ் அப்படின்ற ஒரு இனம் வந்து என்ன பண்ணுவோம்னா அவரை வந்து துரத்தி விட்டுருவாங்க. ஸோ 10 இயருக்கு அப்புறமேட்டுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் காபூலோட ரூலர்னு சொல்லிட்டு அவரே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்படியாக அவர் அந்த பக்கம் அங்கே இருந்துட்டு இருப்பாரு. ஒரு சரியான ஒரு நிலையான ஒரு இதுவே ஒரு ஃபார்ம் ஆகாது, ஒரு டைனாஸ்டி ஃபார்ம் அந்த டைமில் தான்
இங்கே இந்தியாவுக்குள்ளே நுழைவார். ஸோ த ரேஸ் ஃபார் பொலிட்டிக்கல் சுப்ரிமசி இன் சென்ட்ரல் ஏஷியா அமங் உஸ்பெக்ஸ் துர்க்கிஸ் எத்னிக் குரூப். ஸோ நம்ம பார்த்தோம் துரத்தி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு உஸ்பெக்ஸ். ஸோ அவங்களோட எத்தனிசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம்னா 2 பேர் இருப்பாங்க, சாஃபாவிட்ஸ் ஆட்டோமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாஃபாவிட்ஸ்ன்றவங்க பார்த்தோம்னா ஈரானில் பார்த்தோம்னா ஷியா ஐலாண்டை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த சாஃபாவிட்ஸ் அப்படின்றவங்க. ஆட்டோமன்ஸ் அப்படின்றவங்க வந்து துர்க்கிஸ் பீப்பிள் சன்னி இஸ்லாமா வந்து ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த ஆட்டோமன்ஸ். ஸோ அவங்க 2 பார்த்தோம், சாஃபாவிட்ஸ்னா யார், ஆட்டோமன்ஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு. அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த டைமில் வந்து இருந்தாங்க. இதனால் அவங்க கிட்ட வந்து பாபரால் தாக்க பிடிக்க முடியாமல் இந்த சைடு வந்து வந்துட்டு வராரு அப்போ தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு பஞ்சாபுக்கு மேலே அவருக்கு ஒரு ஆம்பிஷனே இல்லை. 1524 வரைக்குமே எங்கே போகிறது எந்த இதை பிடிக்கிறதுன்ற மாதிரி. ஸோ அப்போ தான் பார்த்தோம்னா 1519 1524 டைமில் பேரா, சிலாகாட்ஸ், லாகூர் இது எல்லாமே வந்து இன்வைட் பண்ணுறாரு. அந்த டைமில் திலாவர் கான் அதே மாதிரி ஆலம் கான். திலாவர் கான் யாருன்னு பார்த்தோம்னா தௌலத் கான் லோடியோட சன் தான் இந்த திலாவர் கான். அதே மாதிரி ஆலம் கான் யாருன்னு பார்த்தோம்னா சுல்தான் ஆஃப் டெல்லியாக இருந்த அந்த டைம் இப்ராஹிம் லோடியோட அங்கிள் தான் ஆலம் கான். ஸோ திலாவர் கான் அப்புறமேட்டுக்கு ஆலம் கான். திலாவர் கான் யாருன்னு பார்த்தோம்னா தௌலத் கான் லோடியோட பையன். ஸோ அதே பார்த்தோம்னா ஆலம் கான் யாருன்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடியோட அங்கிள். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ராஹிம் லோடியை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சதி திட்டம் தீட்டி கடைசியாக பாபரை வந்து அதில் இன்வால்வ் பண்ணலாம் நினச்சி தான் அவரோட இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்க காபூலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ காபூலுக்கு போயிட்டு பாபருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இப்ராஹிம் லோடி அண்ட் ராணா சிங் ரூலர் ஆஃப் மேவார் அப்படி அந்த டைமில் மேவாரை ரூல் பண்ணிட்டு இருந்த ராஜ்புத் கிங்கான ராணா சங்கா 2 பேத்தையும் வந்து இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க போய் சொல்லுவாங்க. ஸோ தட் வந்து இவங்களால் ஒரு டைனாஸ்டி உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆசை காட்டுவாங்க. அப்புறம் என்ன ஆகுன்னா பாபர் வந்து கடைசியாக பார்த்தோம்னா தௌலத் கான் வந்து பாபருக்கு எகென்ஸ்டாக பண்ணனால கடைசியாக பார்த்தோம்னா பாபர் வந்து தௌலத் கானையும் வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு லாகூர் வந்து டிஃபீட் பண்ணிட்டு கடைசியாக வந்து இந்தியா வந்து கைப்பற்றுவார். ஸோ அந்த சண்டை நடந்துச்சு இல்லையா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றாங்க. ஸோ எப்போ நடந்துச்சுன்னா 21/4/1526 வந்து நடந்துச்சு. அப்போ பார்த்தோம்னா பஞ்சாப் வந்து இன்வைட் பண்ணி அதே மாதிரி இப்ராஹிமை டிஃபீட் பண்ணி அவங்களோட பானிபட்டில் இருந்த மற்ற ஆர்மிஸையும் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. இப்படி பார்த்தோம்னா பாபர் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணுறாரு. ஸோ அவர் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் பார்த்தோம்னா ஆர்டிலரி, அதாவது கன் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவர் வந்து வின் பண்ணுறது மெயின் காரணமே அதுதான். ஸோ ஈ கான்குவைட் டெல்லி அண்ட் ஆக்ரா பட் ஹேட் டு சப்ரஸ் ராஜ்புத் அண்ட் ஆப்கான். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இப்ராஹிம் லோடிக்கு எதிராக வந்து கான்குவைர் பண்ணி டெல்லியை கான்குவைர் பண்ணாரு, ஆக்ராவையும் கான்குவைர் பண்ணாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்புத் ஆப்கான்ஸ்லாம் இருப்பாங்க மீதி அவங்களையும் வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆர்டிலரி பார்த்தோம்னா ஆர்மி யூனிட், அதாவது கேனான் லைக் வெப்பன்ஸ், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டபிள் அண்ட் யூஸ்வலி ஆப்ரேட்ஸ் பை மோர் தென் 1 person. ஸோ அந்த டைமில் அந்த காலத்தில் வந்து அந்த ஆர்டிலரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தோம்னா கன் பவுடர் வந்து ஃபஸ்ட்டு சைனீஸ் இன்வென்ட் பண்ணுறாங்க. அது அப்படியே வந்து 13th century வாக்கில் யூரோப் சைடு வருது. அதே மாதிரி கன்ஸ் அண்ட் கேனான்ஸ் இதில் வந்து இந்த கன் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க 14th century டைமில். ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆர்டிலரி யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா பாபர் தான். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நடக்கல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிலரி யூஸ் பண்ணது பார்த்தோம்னா பாபர். அதனால தான் அவரை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இது வந்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் கான்வா நெக்ஸ்ட் 1527 நெக்ஸ்ட் இயர் வந்து பேட்டில் ஆஃப் கான்வா வந்து நடக்குது. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சுன்னா அவங்க போயிட்டு திலாவர் கானும் ஆலம் கானும் ஃபஸ்ட்டு இப்ராஹிம் லோடி டிஃபீட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ராணா சங்காவை பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பானிபட் போரில் பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி டிஃபீட் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கான்வா அந்த இடத்துல கான்வாவில் நடக்கிறதுனால பேட்டில் ஆஃப் கான்வா அதுக்கு பேர். ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே ராணா சங்கா ரூலர் ஆஃப் மேவாரை வந்து சண்டை போட்டு பாபர் வந்து வின் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதுக்காக இந்த சண்டைக்காக செலக்ட் பண்ண இடம் தான் கான்வா, சொன்னால தான் அந்த பேட்டில் ஆஃப் கான்வான்னு சொல்கிறாங்க. ராணா சங்கா ஃபோர்ஸில் பார்த்தோம்னா அவங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னா ஆப்கான் முஸ்லீம்ஸ், அதே மாதிரி முகமது லோடி, அதே மாதிரி பிரதர் ஆஃப் இப்ராஹிம், ஹசன் கான், ரூலர் ஆஃப் மேவாத், இவங்க எல்லாருமே சேர்ந்து ராணா சங்கா கூட வந்து இது பண்ணாங்க. இருந்தாலுமே பாபர் வந்து தனியாளாக இருந்து வின் பண்ணுறாரு. அதுக்கு காரணமும் பார்த்தோன்னா ஆர்டிலரி தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வின் பண்ணிட்டு குவாலியர் அண்ட் தோல்பூர் இது 2தோட ஃபோர்ட்டையும் வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இப்படி கேட்கலாம் ராணா சங்கா ஃபோர்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஆப்கான் முஸ்லீம்ஸ், அப்போ இருந்த ஆப்கான் முஸ்லீம்ஸ், நெக்ஸ்ட் முகமது லோடி, அதே பார்த்தோன்னா இப்ராஹிம் லோடி வந்து தோக்கடிச்சிட்டாரு. ஸோ அவரோட பிரதர் நெக்ஸ்ட் ஹசன் கான் ஆஃப் மாவதி ரூலர் ஆஃப் மேவட், அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் இயரே அதுக்கு அடுத்த இயர் 26 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கான்வா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயர்லேயே பார்த்தோம்னா 1528 ஒவ்வொருத்தரை வந்து அவர் அடக்கிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் லோடி, அதுக்கடுத்தது ராணா சங்கா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாபர் வந்து மெதினி ராய், சந்தேரியோட ரூலரான மெதினி ராய் அவரை வந்து போய் இது பண்ணுறாரு, சண்டை போடுறாரு. அதுலேயும் அவர் பாபர் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்பாங்க. லைக் பேட்டில் ஆஃப் பானிபட், சந்தேரி, கான்வா, காக்ரா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு எது லைனாக வரும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இயர் பார்த்துக்கணும். ஸோ ஓகே இது ஒவ்வொரு வருஷம்ன்றனால ஈஸியாக வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ 26 பானிபட் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், அதே மாதிரி 1527 பார்த்தோம்னா கான்வா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சந்தேரி 1528, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் காக்ரா 1529. ஸோ
ஆப்கான்ஸ்க்கு எதிராக பாபர் சண்டை போட்ட கடைசி பேட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் காக்ரா. ஸோ எதுவும் கேட்கலாம், லாஸ்ட் பேட்டில் ஆஃப் பாபர் அகேன்ஸ்ட் ஆப்கான்ஸ்னு கேட்டாங்கன்னா பேட்டில் ஆஃப் காக்ரா 1529. ஸோ இப்ராஹிமோட பிரதர் இருந்தாங்க இல்லையா, முகமது லோடி, அதே மாதிரி சுல்தான் முகமது லோடி தம்பி இருந்தாங்களே அவங்களும், அதே மாதிரி அவங்களோட சன்னின் லாவான சுல்தான் நஸ்ரத், இவங்க 2 பேரும் சேர்ந்து பாபருக்கு எதிராக சதித்திட்டம் திட்டுறாங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை கண்டுபிடிச்சிட்டு பாபர் வந்து பேங்க் ஆஃப் காக்ரா, ஸோ வந்து அங்கே பேட்டில் நடந்தனால தான் பேட்டில் ஆஃப் காக்ரான்றாங்க 1529. அதாவது இந்த பேங்க் ஆஃப் காக்ரா அன்றது ஒரு ரிவரோட இது, அது வந்து கங்காவோட ஒரு ட்ரிபியூட்டரி தான் அந்த காக்ரா, அங்கே தான் சண்டை நடக்குது. ஸோ அங்கே பார்த்தோம்னா பாபர் வந்து ஆப்கானை டிஃபீட் பண்ணிடுறாரு. பட் வந்து ஆக்ராலேருந்து லாகூருக்கு வர இதில் 1530 வரும்போது வந்து வர வழியிலே அவர் இறந்து போயிடுறாரு பயங்கரமாக அடிப்பட்டதுனால. ஸோ இவ்வளோ இது பண்ணுமே கடைசியாக வந்து 1530 அவர் வந்து இறந்து போயிடுறாரு. எஸ்டிமேட் ஆஃப் பாபர் பற்றி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பார்க்கலாம். ஸோ அதை பார்த்தோம்னா ஒரு பெர்ஷியன் அண்ட் அரபிக் ரெண்டுத்துலேயும் பெரிய ஸ்காலராக இருந்திருக்காங்க. பாபரோட மெமாயர்ஸ் பார்த்தோம்னா துசிக்-ஹை பாபுரி, அதாவது பாபர் நாமா, இது வந்து ஓல்டு கிளாசிக்கான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாபரில் வந்து துசிக்-ஹை பாபுரின்றது தான் பாபர் நாமா அவரோட இது. அவரோட சுயசரிதை எழுதின இது பார்த்தோம்னா பாபர் தான். இது கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாபர்ஸ் வியூ ஆஃப் இந்தியா பற்றி அவர் என்ன நினைச்சாருன்னா, சீஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் இஸ் தட் இட் இஸ் எ லார்ஜ் கண்ட்ரி அண்ட் ஹஸ் அபண்டன்ஸ் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ அவங்களோட குறிக்கோளே வந்து அந்த சில்வர் கோல்டு இந்த மாதிரி வெல்த் பற்றா இருந்துச்சு. அது மாதிரி அனதர் கன்வீனியன்ஸ் பார்த்தோம்னா ஒர்க்மேன் வந்து எல்லா ப்ரொஃபஷனல்லையும் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரேடு இந்த மாதிரி விஷயத்துலையுமே நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் நம்ம இந்தியா அந்த காலத்தில் வந்து நம்ம பணக்கார இதாகவே இருந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாபர் செக்யூர் டாமினன்ஸ் எங்கெல்லாம் டாமினன்ஸோட டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கந்தஹார்லேருந்து பெங்கால் வரைக்குமே அவரோட டாமினன்ஸ் வந்து செக்யூர் பண்ணிட்டாரு சண்டை போட்டு. ஸோ செக்யூர் டாமினன்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டால் கந்தஹார் டு பெங்கால். நோ அட்மின் ஓவர் ராஜ்பூட் டெசர்ட் அண்ட் ஃபோர்ட்ஸ் ஆஃப் ரத்தம்பூர், குவாலியர் அண்ட் சந்திரி. ஸோ இதெல்லாம் சண்டை போட்டதுனால அங்கே வந்து அதை நெக்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் வந்து செங்கிஸ்கானில் என்ன ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அவங்க அவங்களோட இவங்கள லைக் வந்து நெஃப்யூவாக இருக்கலாம், சன்னிலாவாக இருக்கலாம், அவங்கள வந்து டிசர்வ் அந்த இடத்துக்கு வந்து யார் வந்து டிசர்வ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் அந்த இடத்த வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அதனால் பாபர் வந்து அவரோட எல்டஸ்ட் அதே மாதிரி ஃபேவரட் சன் ஹுமாயூனை வந்து அவரோட ஹேராக வந்து அதாவது அவரோட வாரிசை வந்து அறிவிக்கிறார் ஹுமாயூன். ஸோ பாபரோட இது முடிஞ்சதுக்கப்புறம் ஹுமாயூன். ஸோ பாபர் வந்து 1530 இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஹுமாயூனோட ஆட்சி இது பண்ணுது. ஸோ ஹுமாயூன் வந்து 2 வரும், ஒன்று 30 40 வரைக்கும், அதுக்கப்புறம் சேஷா வந்ததுக்கப்புறம் 55 56 ஒரே ஒரு வருஷம் தான் இருப்பார். ஸோ கம்ரான் வந்து யாருன்னா பிரதர், ஹுமாயூனோட பிரதர். அவர் என்ன பண்ணுறாருன்னா காபூல் அண்ட் கந்தாரிலிருந்து பஞ்சாப் வரைக்குமே அவரோட இது இன்சார்ஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்கானோட பவர் பார்த்தோம்னா பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசம் இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே லீடராக இருந்தவர் தான் ஷேர்கான், அதான் பின்னாடி ஷேர்ஷான் பேரை மாற்றிக்குவார். ஸோ ஆப்கான் பவரில் இருந்த பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசில் ஆப்கான் பவரில் இருக்காரு. ஸோ 1532 பார்த்தோன்னா ஹுமாயூன் வந்து ஆப்கான் அதாவது டவுரா அப்படின்ற இடத்துல இருந்த ஆப்கானை டிஃபீட் பண்ணிட்டு சுனார் ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த இடத்துல டெல்லி யூனிவர்சிட்டி, அந்த டெல்லி பக்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறது, அதுதான் தின்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறாரு. இது ரொம்பவே முக்கியம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நியூ சிட்டி நியர் டெல்லி பார்த்தோன்னா தின்பனா. அதே மாதிரி வேறு என்ன கேப்சர் பண்ண பார்த்தோன்னா குஜராத் அண்ட் மால்வா ஃப்ரம் பகதூர் வந்து குஜராத் அண்ட் மால்வாவையும் பிடிக்கிறாரு. அதே மாதிரி அதை வந்து இன்னொரு தம்பியான அஸ்காரி அப்படின்றவர்கிட்ட வந்து அவரோட கண்ட்ரோலில் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கம்ரான் தானே, கம்ரான் கீழே பார்த்தோம்னா காபூல் அண்ட் கந்தஹர்லேருந்து பஞ்சாப் வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு தம்பியான அஸ்காரி கிட்ட பார்த்தோம்னா குஜராத் அண்ட் மால்வா ரெண்டுமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்போ அந்த டைமில் தான் ஷேர்கான் வந்து கொஞ்சம் புரட்சி பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஷேர்கான் வந்து ரோலாஸ் அப்புறம் பெங்கால் 2 ஃபோர்ட்டையுமே கேப்சர் பண்ணுறாரு. ஸோ எப்போ ஹுமாயூன் வந்து கவுடான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பேர். ஸோ அதுக்கு வந்து ரீச் ஆகாது. அப்போ தான் வந்து அவரோட ஹிண்டல் அப்படின்ற ஒரு தம்பி வந்து அவருக்கு ஏதாவது ரிபல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நியூஸ் வருது. எப்போனா கவுடா ரீச் பண்ணும்போது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரிபல் நடக்கிறதுக்காக ஆக்ரா நோக்கி போகிறாரு. ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தோன்னா ஷேர்ஷா வந்து அவர் எதிர்பார்க்காத டைமில் வந்து அட்டாக் பண்ணும்போது பயங்கரமான ஒரு அவங்க வந்து திடீர்னு வந்து அட்டாக் பண்ணாலும் அவங்களால எதுவுமே எதிர்த்து பண்ண முடியல. ஸோ எப்படியோ ஒன்று தப்பிச்சு பிடிச்சி அவர் வந்து சௌசா அப்படின்ற இடத்துக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ அங்கே அந்த பேட்டில் நடந்த இடத்துல அவர் தப்பிச்சு போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பேட்டில் ஆஃப் சௌசான்னு சொல்கிறாங்க. அது நடந்தது எப்போன்னு பார்த்தோன்னா 1539 நடந்துச்சு. ஸோ 1529 ஆப்கானுக்கு எதிராக ஒரு இது நடந்துச்சு, அது அப்படி நின்று போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் சௌசா அப்படின்னு நடக்குது 1539. ஸோ அது யாருக்கு நடுவில் பார்த்தோன்னா ஷேர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் நடுவில் நடக்குது. ஸோ அதில் ஷேர்ஷா தான் வின் பண்ணுறாரு. 7000 மொகல் நோபல்ஸ் அப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாமே கொல்லப்படுறாங்க. ஹுமாயூன் வந்து அங்கேருந்து கங்கா நதியில் நீந்தி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ ஆக்ராக்கு போயிட்டு பயங்கரமான ஒரு ஆர்மி அஸ்காரியா ஒரு ஹிண்டால் அப்படின்னு சொல்லிட்டு 2 தம்பிங்க இருந்தாங்களே, அவங்க 2 பேரோட சப்போர்ட்டோட ஒரு பெரிய போர் வந்து திரட்டுறாரு. அவரோட ஃபைனல் என்கவுண்டர் பார்த்தோன்னா கனோஜ் அதில் தான் நடக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே பேட்டில் ஆஃப் கனோஜ் நடக்குது 1540.
பேட்டில் ஆஃப் சௌசா, நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கனுஜ். யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா தான். பட் அப்பயுமே ஷெர்ஷா தான் வின் பண்ணுறாரு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் ஈரானுக்கு போயிடுறாரு. அதாவது ஷாஜா மாஷ் ஆஃப் சாஃபாவித் டைனஸ்டி. சாஃபாவித் டைனஸ்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தாங்க இல்லையா ஈரானில். ஸோ அவங்களோட உதவியோட ஈரானுக்கு வந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பேட்டில் ஆஃப் கனுஜ். ஸோ இப்படியாக ஷெர்ஷா வந்து அப்போ அந்த டைமில் பார்த்தோம்னா மொஹல் எம்பையரை முடிச்சுட்டு ஷெர்ஷா இல்லைனா சூ டைனஸ்டி சொல்லுவாங்க அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹுமாயூன் பார்த்தோம்னா மறுபடியும் 1555 வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. அது வரைக்குமே இந்த ஷெர்ஷா அந்த சூ டைனாஸ்டி அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹுமாயூன் வந்து மறுபடியும் 1555 ரிட்டர்ன் ஆவார். அது வரைக்குமே ஷெர்ஷா வந்து சூ டைனாசிட்டி அப்படின்ற பேரில் டெல்லியை வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஃபாதர் யாருன்னு பார்த்தோம்னா அசன்சூரி. அவர் யாருன்னு பார்த்தோம்னா சாசாராம் பீகார் அப்படி பீகாரில் இருக்க சாசாராம் அப்படின்ற இடத்த ரூல் பண்ணுற ஒரு ரூலர் தான் அசன்சூரி. அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்கான் நோபல் அப்படின்னு சொல்கிறாங்க. born in family of Zagidar and named as Farid. அவரோட ஃபர்ஸ்ட் வந்து ஃபரீத் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டோம்னா ஃபரீத் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபேமிலியில் பார்த்தோம்னா ஜாகிர்தார் அப்படின்ற ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. ரிசீவ் த டைட்டில் ஆஃப் ஷேர் கான். அதாவது ஷேர்னா ஹிந்தியில் பார்த்தோம்னா டைகர்னு அர்த்தம். ஸோ அதை கொண்டதுனால அவர் ஷேர் கான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கிங்காக வரும்போது ஷேர்ஷா அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டாரு. ஸோ 1545 பார்த்தோம்னா கலிஞ்சார் அப்படின்ற இடத்த வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ தான் கன் ஷாட்டில் இறந்து போயிடுறாரு கலிஞ்சார் அப்படின்ற 1545. ஸோ 15 ஸோ ஷேர்ஷாவோட நெக்ஸ்ட் இறந்ததுக்கப்புறம் அவரோட சக்ஸர் பார்த்தோம்னா செகண்ட் சன்னான இஸ்லா ஷா அப்படின்றவர் தான் இருந்தார். 1553 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சார். அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்க. அவர் வந்து சின்ன வயசுலேயே இறந்ததுனால அவருக்கு அடுத்தல வந்து யார் வர்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. இந்த கன்ஃபியூஷனை யூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம தலைவரான ஹுமாயூன் வந்து அப்படியே அதை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் டெல்லிக்கு வந்து ஆக்ரா இது எல்லாத்தையுமே அந்த ரூலர்ஸ் கிட்ட வந்து பிடிங்கிறாரு நம்ம ஹுமாயூன். இப்படியாக 55 வந்து அவர் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறாரு. நெக்ஸ்ட் ஷேர்ஷா என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா when he pursued Humayun he left கிசர் கான் பார்த்தோம்னா கவர்னர் ஆஃப் பெங்காலை விட்டு போயிடுறாரு ஹுமாயூன் இது பண்ணும்போது. ஸோ கிசர் கான் என்ன பண்ணுறாருன்னா ஃபார்மர் ரூலர் ஆஃப் பெங்கால் சுல்தான் மஹமூத் அவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு கிங் மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஷேர்ஷா ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமை வந்து உருவாக்குறாரு. அதாவது மெட்டல் கண்டென்ட்டான சில்வர் கோல்டு காப்பர் காயின்ஸ் எல்லாமே வந்து ட்ரேடுக்காக அவர் பண்ணுறாரு. அவரோட கரன்சி சிஸ்டம் தான் வந்து த்ரூ அவுட் முகல் பீரியடில் வந்து கண்டினியூ ஆகி பின்னாடி பார்த்தோம்னா பிரிட்டிஷோட காயினேஜுக்குமே அதை யூஸ் ஆச்சு. அதனால தான் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இது ரெண்டுமே என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக ஹைவே சிஸ்டம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹிண்டஸ் இந்த வெஸ்ட் டு சோனாராங்கன் இன் பெங்கால் ரெண்டுக்கு நடுவில் ட்ராங்க் ரோடை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோடு குஜராத் சீபோர்ட்டையும் ஆக்ரா அண்ட் ஜோத்பூரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோட் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வந்து ட்ரேட்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி லாகூர் முல்தானுக்கு வந்து ஒரு ரோடு வந்து போடுறாரு. அது இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் அண்ட் டிவோட்ஸ் சன்னி முஸ்லீமை வந்து இருந்திருக்காரு அப்படின்றாங்க. ஸோ அவரோட ஃபிஸ்கல் அதாவது அக்பர் ஃபாலோ பண்ண ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதேமாதிரி தோடர்மால் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தோம்னா ஷேர்ஷாவோட ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ அவர் வேறு நல்லா கட்டிக்காருன்னு பார்த்தோம்னா நியூ வேர்ல்டு சிட்டி இன் டெல்லி கால் புராணா குயிலா ஓல்ட் ஃபோர்ட் அது பேர் புராணா குயிலா அப்படின்ற ஒரு இடத்த வந்து கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஓன் மசிலியம் வந்து சாசாராம் பீகாரில் இருக்க சாசாராம் என்ற இடத்துலேயே வந்து அவரோட இதை வந்து கட்டுறாரு. ஸோ நம்ம படித்தோம் 1555 வந்து 1545 வந்து ஷேர்ஷா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1553 பார்த்தோம்னா அவரோட பையனான இஸ்லாம் ஷா வராரு. பட் வந்து அவங்க சின்ன வயசில் இறந்ததுனால கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஹுமாயூன் வந்து மறுபடியும் வந்து கேப்சர் பண்ணிடுறாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஹுமாயூன் பார்த்தோம்னா பர்ஷியன் ட்ரூப்போட போயிட்டு ஆப்கானுக்கு வந்து பர்ஷியன் ட்ரூப்போட போகிற கந்தஹார் அண்ட் காபுல் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுறாரு. அதே மாதிரி பஞ்சாபையும் கேப்சர் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு எம்பரராக இதாகிறாரு. ஆனால் வந்து ஒரே வருஷத்தில் அதாவது 1555 வந்தால் 1556 வந்து லைப்ரரி டெல்லி ஃபோர்ட்டில் இருக்க லைப்ரரியில் வந்து வலிக்கி விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லேன் பூல் அப்படின்ற ஒரு ஸ்டோரின் வந்து ஒரு காமெடியான ஒரு லைன் படி சொல்கிறார். எப்படின்னா ஹுமாயூன் ஸ்டம்பிள்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹாஸ் இஸ் ஸ்டம்பிள் த்ரூ இட் அப்படின்றாங்க. அதாவது அவர் லைஃப்பில் எப்படி தடுமாறிட்டு இருந்தாரோ அவர் வாழ்க்கையில் தடுமாறிட்டு இருந்த மாதிரி வாழ்க்கையை விட்டே தடுமாறி போயிட்டாரு. ஸோ தடுமாறி தான் விழுந்தாரு. ஸோ அதான் அப்படி வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருக்காரு. இது சொல்றது யான்னு பார்த்தா லேன் பூல் எம்பரர். நெக்ஸ்ட்டாக அக்பர் வராரு. அவரோட
டைம்லைன் பார்த்தோம்னா 1556 1605 வரைக்கும். ஸோ ஹுமாயூன் வந்து 1556 இறந்தார், ஒரு வருஷத்தில் இறந்தார் பார்ப்போம். அவர் இறந்ததுனால அவரோட 14 இயர்ஸ் அண்ட் 14 வயசு பையனான அக்பர் வந்து க்ரௌன் அவரை வந்து முடிச்சு விட்றாங்க 1542. சரி க்ரௌன் பண்ணுறாங்க. அவர் பிறந்தது பார்த்தோம்னா 1542 எங்கே பார்த்தோம்னா ராஜ்புட்னா டெசர்ட் கால் ஜலாவுதீன், அதே மாதிரி ஜலாவுதீன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ராஜ்புட்னா டெசர்ட்டில் பிறக்கிற பேர் வந்து ஜலாவுதீன். ஹுமாயூனோட ட்ரஸ்டட் ஜெனரலான பைராம் கான் அவரை தான் வந்து அக்பரோட ப்ரொடெக்டராக போடுறாங்க. அதனால அப்போ அவர் சின்ன பையன்றதுனால அவருக்கு பதிலாக இவர் வந்து ரூலர்ன்ற பேரில் இருந்துட்டு ஆட்சி செய்யறது பார்த்தோன்னா பைராம் கான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அப்போ அந்த டைமில் தான் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து நடக்குது 1556. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1526, செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் பார்த்தோம்னா 1556, தேர்ட் பார்த்தோம்னா 1571. ஸோ கதையோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக படிக்கும்போது உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு ஃபேக்ட் மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கதையோட கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா நான் அப்படி தான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஃபஸ்ட்டு பாயிண்டாக எழுதி வச்சு படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, மொத்தமாக மக்கப் பண்ண சத்தியமாக அது நிற்கவே கிடையாது. பட் வந்து அதுக்கப்புறம் தான் கதையோட சேர்த்து படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை, டக்குன்னு அது ஞாபகம் வந்துருது. ஸோ அப்படி படிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556. ஸோ ஹெமுன்றது யார் பார்த்தோம்னா சூடானஸில் ஒரு ஜென்ரலாக இருந்தவர். அவர் பார்த்தோம்னா 1556 வந்து ஆக்ரா அண்ட் டெல்லி ரெண்டுமே கேப்சர் பண்ணுறாங்க. அவர் வந்து என்கரேஜ் பண்ண போய் அது பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணது யார் பார்த்தோம்னா அடில் ஷா. ஸோ அடில் ஷான்றது யாருன்னு பார்த்தோம்னா ஷேர்ஷாவோட சக்ஸஸராக இருந்தவர். ஸோ இப்போ தான் அவர் தான் ஹுமாயூன் பிடிக்கிட்டார். நெக்ஸ்ட் வந்து அக்பர் வந்துட்டார் இல்லையா. ஸோ ஹெமு அப்படின்ற ஜென்ரலில் வந்து தூண்டி விட்டு இப்போ 1556 வந்து ஆக்ரா டெல்லி வந்து பிடிக்கிறாரு. பட் அதே டைமில் அதே இயரில் பார்த்தோம்னா நவம்பர் 15 அந்த இயர்லேயே பார்த்தோம்னா பைராம் கான் வந்து அவரை ஹெமுவை கொண்டுட்டு மறுபடியும் பானிபட்டில் கொண்டுட்டு மறுபடியும் அதை பிடிச்சிடாரு. அதுதான் பேட்டில் ஆஃப் பானிபட், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பைராம் கான் வந்து குஜராத்தில் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதனால வந்து அக்பர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிறார், கவர்மெண்ட்டோட ஃபுல் கண்ட்ரோல். ஸோ பைராம் கான் சன்னான அப்துல் ரஹீம் அப்படின்ற இவரை பார்த்தோம்னா கானன் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கோர்ட்டில் ஒரு டைட்டில் கொடுத்து அவரை வந்து மரியாதைப்படுத்துறாங்க அக்பர். ஓகே, நெக்ஸ்ட் அக்பர்ஸ் மிலிட்ரி கான்கஸ்ட். அக்பர் என்னெல்லாம் கான்கஸ்ட் பண்ணா பார்த்தோம்னா மால்வா 1562 பார்த்தோம்னா பகதூர் ஷா அவர்கிட்ட இருந்து இதை பார்த்தோம்னா மால்வா வந்து கான்கர் பண்ணுறாரு. கடைசியாக பார்த்தோம்னா அந்த பகதூரே வந்து அக்பர் கோர்ட்டில் ஒரு மன்சப்தராக வந்து அப்பாயின்டும் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு அவர் நல்லவர். கோந்த்வானா, சென்ட்ரல் இந்தியாவில் இருந்த கோந்த்வானா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ராணி துர்காவதியும் அவரோட பையனான வீர் நாராயணும் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து 1564 பார்த்தோம்னா கான்கர் பண்ணி அதையும் அனெக்ஸ் பண்ணிடுறாரு, சேர்த்துறாரு, அவரோட ஆட்சியோட சேர்த்துறாரு. ஸோ அப்போ ராஜா உதய் சிங் வந்து மேவார் அப்படின்ற நாட்டை வந்து ஆண்டுட்டு இருந்தார். ஸோ அப்போ பார்த்தோம்னா அதையும் வந்து போய் பிடிக்கிறாங்க. அவரோட ஜென்ரல் வந்து ஜெய்மால், அதுக்கப்புறம் பட்டா அப்படின்றவர் தான் வந்து அந்த டைமில் வார் நடந்துட்டு இருக்க டைமில் போய் அவர் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒளிஞ்சிக்கிறாரு, போயிட்டு மலையில் போய் ஒளிஞ்சிக்கிறார் இவர். அதை சித்தூர் அப்படின்ற இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் வந்து அந்த இது வந்து சண்டை வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிஏஜ் அந்த கொள்ளை அடிக்கிறாங்களே, அது 6 மந்த் நடக்குது. கடைசியாக பார்த்தோம்னா அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30,000 ராஜ்புத் வந்து கொலை பண்ணப்படுறாங்க. ஸோ இதனால் வந்து இவ்வளோ வீரமாக எல்லாமே சண்டை போட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு இதில் பார்த்தோம்னா அக்பர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஸ்டாச்சு வந்து ஆக்ரா ஃபோர்ட்டோட சீஃப் கேட்டுக்கு முன்னாடி வந்து செலவைக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே. ஸோ சித்தூருக்கு ஃபாலோ பண்ணி ரத்தம்பூர் அப்படின்ற இடத்த 1569 வந்து பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கலிஞ்சார், பிகனர், ஜோத்பூர் அண்ட் ஜெய்சால்மர் இது எல்லாமே அப்படியே லைனை ஒவ்வொன்றா கைப்பற்றிட்டு வராரு. ஸோ 1573 பார்த்தோம்னா முசஃபர் ஷா அப்படின்றவர்கிட்ட வந்து குஜராத்தையும் கான்கர் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு பார்த்தோம்னா டெக்கான்லேருந்து லான்ச் பண்ணும், அதாவது எந்த வார் வந்து டெக்கானில் வேறு எந்த பகுதி பிடிக்கணும் அப்படின்னா குஜராத் தான் ஒரு லான்ச் பேட்மா இருக்குது. அங்கே இருந்தால் சண்டை போகிறதுக்கு ஒரு இடம் மாதிரி குஜராத் தான் இருக்குது அவருக்கு. ஸோ எதுவுமே கேட்கலாம். லான்ச் பேட் ஃபார் அனெக்சேஷன் ஆஃப் டெக்கான் அக்பருக்கு எங்கன்னு பார்த்தோம்னா குஜராத் தான். முஃபசார் கான்கிறது பிடிச்சது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1576 பார்த்தோம்னா தவுத் கான் அப்படின்றவரை வந்து டிஃபீட் பண்ணி பீகார் ப்ளஸ் பெங்காலையும் பிடிச்சிடுறாரு. அதுமாதிரி 1576 உதய் சிங், அதாவது ராணா பிரதாப்போட பையனான உதய் சிங்கையும் இது வின் பண்ணிடுறாரு 1576. நெக்ஸ்ட்டு மிர்சா அஹீம் ஆஃப் காபுல் அவரையும் வந்து பிடிச்சிட்டாங்க. யாராருன்னா ராஜா மான்சிங் அண்ட் பகவந்தாஸ் சிங்கோட ஹெல்ப்போட அவங்களையும் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி காஷ்மீர் 1586 சிந்து 1591 பிடிக்கிறாரு. டோட்டலாக நார்த் வெஸ்ட் ஆஃப் நார்த் இந்தியா ஃபுல்லாக ஒரு சைடு வந்து கன்சாலிடேட் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுறாரு. 1591 அதே டைமில் பார்த்தோன்னா சிந்து கைப்பற்ற டைமில் கந்தேஷ் ரீஜன் அப்படின்ற இதையும். ஸோ 1596 வந்து சந்து பிபி அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட இருந்து பெரார் அப்படின்ற ஏரியாவையும் வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த சந்து பிபி அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா முசஃபர் ஷா இருந்தாங்க இல்லையா, அந்த முசஃபர் ஷாவோட ஆன்டி தான் வந்து இது சந்த் பிபி. ஸோ அவர் வந்து சின்ன வயசில் இருந்ததுனால அவங்களுக்கு பதில் அந்த சந்த் பிபி வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க போல இருக்குது. ஸோ அதையும் வந்து இது பண்ணிடுறாரு. இந்த முசஃபர் ஷா அப்படின்ற பார்த்தோன்னா நிசாம் ஷாஹி அகமது நகரோட ஒரு ரூலராக இருந்திருக்காங்க. ஸோ பை ஒரு 1600 அந்த இயர் வாக்கில் பார்த்தோம்னா அகமது நகர் வந்து முகல் கையில் அதையும் வந்து கைப்பற்றிடுறாங்க.
ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹோல் நார்த் இந்தியாவுமே வந்து அவங்களோட இதில் வந்து போயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு அக்பர் பார்த்தோம்னா செப்டம்பர் 1604 பார்த்தோம்னா இறந்து போயிடுறாரு. உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அடுத்த செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் வந்து இறந்தும் போயிடுறாரு அதுக்கடுத்த வருஷம். ஸோ செப்டம்பர் 1604 வந்து உடம்பு சரியில்லாமலேருந்து இறந்து பார்த்தோம்னா 2017 1605 இது ரெண்டுமே பார்த்துக்கணும். ஸோ இவரோட மார்டல் ரிமைன்ஸ் பார்த்தோம்னா சிக்கந்தர், ஆக்ராவில் இருக்க சிக்கந்தரில் பார்த்தோம்னா புதைச்சிட்றாங்க. அவரோட மார்டல் ரிமைன்ஸ் இப்போவுமே சிக்கந்தரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் ஹால்டிகர். ஓகேவா, ஹால்டிகர் யாருக்கு நடுவில் நடந்தது பார்த்தோம்னா நம்ம மேலே பார்த்தோம், உதய்சிங் ராணா பிரதாப் போன பையனான உதய்சிங்க்கும் அக்பருக்கு சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் பேட்டில் ஆஃப் ஹால்டிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்பரோட மிலிட்ரி கேம்பெயின் பார்த்தோம்னா ஈஸ்ட்டில் பீகார் அண்ட் ஒடிசா வரும். அதே மாதிரி பீகார் அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சைனா இங்கே எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட மிலிட்ரி கேம்பெயின் நார்த் வெஸ்ட் சைடில் பார்த்தோம்னா 1585 1605 வரைக்குமே தொடர்ந்துருக்காங்க. ஸோ ராஜ்புத் பாலிசி பார்த்தோம்னா அக்பரோட ரிலீஜியஸ் பாலிசி. அதாவது இவரோட ரிலீஜியஸ் பாலிசி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாகவே இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு யூனிக்கான விஷயம், அதுக்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜிசியா போல் டேக்ஸ், நான் முஸ்லீம் மேலே ஜிசியா டேக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அதை ஃபுல்லாகவே அபாலிஷ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஹிந்து பில்கிரிம்ஸு அதையும் அபாலிஷ் பண்ணுறாரு, டேக்ஸ் அதில் இருக்க டேக்ஸு சதி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி வார் பிரிசனர் வந்து ஸ்லேவ்ஸாக பண்ணுவாங்க இல்லையா, அதையும் வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. ராஜா மான்சிங் ஜெய்ப்பூரோட கவர்னர், அந்த ராஜா மான்சிங் வந்து காபூலோட கவர்னராக அனுப்பிடுறாரு. ஸோ சூஃபி செயின்ட்டாக இருந்த சலீம் சிஸ்டி, அதே மாதிரி ஷீக் குரு அந்த ராம்தாஸ் ரெண்டு பேர்த்தையுமே வந்து அவங்க மேலே ஒரு தனி மரியாதையை வந்து அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மரியாதை பொருத்தமாக வந்து அம்ரிஸ்தார் அப்படின்ற இடத்துல ஒரு இடத்தையும் ஷிக் ஸ்ரைனான ஹர்மந்திர் சாஹிப் அப்படின்றதையும் பில்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க, என்ன இது எந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அம்ரிஸ்தார் அப்படின்றதையும் ஷீக் ஸ்ரைன் ஒரு கோயில் மாதிரி ஹர்மந்திர் அப்படின்ற ஒரு சாஹிப் அப்படின்ற இடத்தையும் கட்டி கொடுத்துருக்காரு. இபதத் கானா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா எ ஹால் இன் நியூ ஃபத்தேபூர் சிக்ரி சிட்டி கன்ஸ்ட்ரக்டட் பை அக்பர். இது வந்து கட்டிக்காரு இபதத் கானா அப்படின்ற ஒரு இடம் ஃபத்தேபூர் சிக்ரி சிட்டியில். ஸோ கல்ச்சர் அப்படின்றதுல அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சுன்னா அவரோட லைப்ரரி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4000 மனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்துல் ஃபாசல், அப்துல் ஃபைசி, அப்துல் ரஹீம் கான், கனான் இவங்க எல்லாமே பார்த்தோம்னா அக்பர் கோர்ட்டில் ஒரு ஆத்தராக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்துல் ஃபாசல், அப்துல் ஃபைசி, அப்துல் ரஹீம் கானான். பீர்பால் வந்து கிரேட் ஸ்டோரி டெல்லர், நம்ம தெரியும் அக்பர் பீர்பால் கதைகள் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு கிரேட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ராஜா தொண்டர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜ் மான்சிங் எல்லாமே ஒரு காம்பிடென்ட் அஃபிஷியல்ஸாக பிறந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமான இது இருந்திருக்காங்க. ஸோ மியூசிஷியன் அந்த டைமில் மியூசிஷியன் அண்ட் கம்போசர் இருந்தாங்க பார்த்தோன்னா டான்சன். இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். ஸோ அக்பரோட கோர்ட்டில் இருந்த ஒரு மியூசிஷியன் அண்ட் கம்போசர் யாருன்னு பார்த்தோன்னா டான்சன். ஆர்டிஸ்ட்டாக யார் இருந்தாங்க பார்த்தோன்னா தஸ்வந்த். நான் வச்சுக்கணும், மியூசிஷியன், கம்போசர் டான்சன், ஆர்டிஸ்ட் பார்த்தோன்னா தஸ்வந்த். ஸோ அப்போ அந்த டைமில் ராஜ்புத் பாலிசி இருந்துச்சு இல்லையா, அது வந்து மேரேஜில் படத்தில் கூட வந்திருக்கும். ஸோ அக்பர் ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அக்பர் வந்து ஹர்காபாய் அப்படின்றவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹர்காபாய் தான் வந்து ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜோதா அக்பர் யாருன்னு பார்த்தோம்னா ஆம்பர் அப்படின்ற ஒரு இடத்தோட ராஜாவான பார்மால், அதாவது பிஹாரி மால் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட டாக்டர் தான் இந்த ஹர்காபாய் ஜோதா அக்பர் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, ராஜ்புத் பிரின்சஸ் ஆஃப் பிகானேர் அண்ட் ஜெய்சால்மர் இந்த இடத்தையும் இங்கே இருக்க பிரின்சஸையும் வந்து கல்யாணம் பண்ணிக்காங்க. பிகானர் அப்புறம் ஜெய்சால்மர் பிரின்சஸையும் 3 பேர் கல்யாணம் பண்ணிக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரின்ஸ் சலீம். ஸோ பிரின்ஸ் சலீம் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜோதாவுக்கும் அக்பருக்கும் பிறந்தது தான் வந்து இந்த பிரின்ஸ் சலீம் அப்படின்றவங்க. அவர் வந்து பகவந்தாஸ் இருந்தார் இல்லையா, ராஜா பகவந்தாஸ், அவரோட பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி ராஜா மான்சிங் அப்படின்றவர் பார்த்தோம்னா பகவந்தாஸோட பையன். அவர் பார்த்தோம்னா அக்பரோட ட்ரஸ்டட் ஜென்ரலாக மாறாரு. நெக்ஸ்ட் ராஜா தோடர்மால் அப்படின்றவர் பார்த்தோம்னா திவான் லெவலுக்கு உயர்த்தப்படுறாரு. ஸோ இவங்க எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணும்போது பீர்பால் தான் அக்பரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மேவார் மர்வார் 2 ராஜ்புத் கிங்டம் தட் டிஃபைட் மொஹல்ஸ். ஸோ மொஹல்ஸ்க்கு எதிராக அந்த டைமில் எதிராக அந்த ராஜ்புத் பார்த்தோம்னா மேவார் அண்ட் மர்வார். ராணா பிரதாப் சிங் இவர் பார்த்தோம்னா அவர் 1597 வரைக்குமே, அவர் சாகிற வரைக்குமே மொகல்ஸ்க்கு எதிராக போராடிட்டு தான் இருந்தார். ஸோ பேட்டில் ஆஃப் ஹால்டிகர் நம்ம பார்த்தோம் 1576. அவர் ராணா இதோட கடைசி பேட்டில் வந்து அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க, பேட்டில் ஆஃப் ஹால்டிகர். இன் மர்வார்னா ஜோத்பூர் அப்படின்றத மர்வார். ரூலரான சந்திராசேன், அவர் யாருன்னு பார்த்தோம்னா மால்டியா ரத்தூர் அப்படின்றவரோட பையன் தான் அந்த சந்திராசேன். ஸோ அவர் பார்த்தோம்னா அவருமே அவரோட 1581 அவர் சாகிற வரைக்குமே மொகல்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டு தான் இருந்தாங்க. அதே சந்திராசேனோட தம்பியான உதய்சிங் பார்த்தோம்னா அவர் வந்து ஜோத்பூருக்கு இல்லையா, அதுக்கே வந்து ஒரு ரூலராக வந்து அக்பர் வந்து நியமிச்சிட்டார். ஸோ என்னதான் வந்து அவங்க அக்பருக்கு எதிராக பண்ணாலுமே அவர் தம்பியான உதய்சிங்க்கு வந்து அவர் ஹெல்ப்லாம் பண்ணிக்காரு. ஸோ அக்பரோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் பார்த்தோம்னா டெல்லி. அதே மாதிரி பின்னாடி வந்து ஃபத்தேபூர் சிக்ரியில் வந்து ஒரு புதுசாக சிட்டி கட்டுறாரு. அதுமாதிரி மாஸ்க்கு, கிரேட் புலாத் தர்வாசா அப்படின்ற இடத்தெல்லாம் வந்து கட்டுறாரு.
ஸோ மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்றத வந்து அக்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது நோபல்ஸ், சிவில், மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த மன்சப்தார் அப்படின்ற டைட்டில் வந்து ரிசீவ் பண்ணுற அவங்களுக்குலாம் வந்து அந்த மன்சப்தார் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நோபல்ஸ்க்கு, சிவில் ஆஃபீஸர், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ மன்சப்தாரை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஜாத்துன்னு சவார்னு ஒன்று. சவார் அப்படின்றவங்க வந்து ஹார்சஸ் வச்சுருக்கிறது. அதே மாதிரி ஜாத்தில் பார்த்தோம்னா 10,000 to 10,000 சோல்ஜர்ஸ்குள்ளார வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சவார் பார்த்தோம்னா ஹார்சஸ் அதை மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ அக்பரோட இயல்லியில் பார்த்தோம்னா நோபல்ஸ் இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் நோபல்ஸ் அப்படின்றவங்க யார் எந்த குரூப் பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏஷியா அவர் போர்ஷன்ஸ் அவங்க தான் வந்து நோபல்ஸ்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் மன்சப்தாரிக்கு அப்புறம் ராஜ்பூத், சைக், ஜதாஸ், அது இந்தியன் முஸ்லீம்லாம் இருப்பாங்களே அவங்க தான் சேக் ஜதாஸ்னுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து நோபல்ஸாக மாறுறாங்க. ஸோ சேலரி பார்த்தோம்னா கேஷாக தான் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பார்த்தோம்னா எஸ்டேட்லேருந்து மணி வந்து கலெக்ட் பண்ணி அதை தான் வந்து அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. அதை வந்து ஜாகீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஷாகவும் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இவங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிபடி. ஸோ அவங்களோட ரிலீஜியஸ் பாலிசி பார்த்தோம்னா ஆர்த்தடாக்ஸாக தான் இருந்திருக்காரு. இருந்தாலுமே சுலைக்குல் அப்படின்ற ஒரு ஃபிலாசபியும் அவர் ப்ரொபகேட் பண்ணுறாரு. சுலைக்குல் அப்படின்னா பீஸ் டு ஆல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருக்கும் பீஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பதௌனின்றதுனா கான்டெம்பரரி ஆத்தர் அக்யூஸ்ட் ஹிம் ஃபார் பர்செக்டிங் இஸ்லாம். ஸோ இவர் வந்து இஸ்லாம் மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தையும் ஹிந்துவையும் வந்து இது பண்ணதுனால பதௌனி அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து அவர் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பதௌனி அப்படின்னு பேர் ஞாபகம். அது மட்டும் இல்லாமல் இபாதாத் கானா 1575 ஒரு ஹால் ஆஃப் ஒர்க்ஷிப் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. பட் வந்து 1582 பார்த்தோம்னா அவர் வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றனால டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. பட் பார்த்தோம்னா புருஷோத்தம் தேவி இந்து இது எல்லாமே வந்து தனியாகவே பர்சனலாக டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் வந்து அவர் இது பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. மெஹரி ராணா ஜொருட்ரிசம், போர்த்துகீஸ் அக்வா சிவா, அதே மாதிரி முன்செரட்டா கிறிஸ்டியானிட்டி, ஹிரா விஜயா சூரி ஜெயினிசம் இது எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒன் காட் அப்படின்றதுல வந்து அவர் உறுதியாக இருந்திருக்காரு. ஸோ அக்பர் அண்டு ஸோ மொத்தத்தில் வந்து அக்பரோட டோட்டல் ஒரு ஃபிலாசபி அப்படின்னு சொன்னது என்னன்னு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தோம்னா எக்ஸாக்ட் வேர்ட் வந்து தௌஹித் ஹை லாஹி, அதாவது தின்னின் லாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டிவைன் மோனோயித்திசம், கடவுள்னா ஒரே ஒருத்தர் தான் அப்படின்றது தான் அக்பரோட ஒரு ஃபிலாசபி அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாக்ட் வேர்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதோனி வந்து சொல்கிறாரு. தௌஹித் ஹை லாஹி மீன் டிவைன் மோனோயித்திசம், அதை வந்து தின் இல் லாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி பிகம் சூஃபி குரு ஹூ என்ரோல் முர்தி சுஃபி டிசிபல்ஸ் இதாக வந்து மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சுஃபி குரு அதுவாக மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கணும். ஹூ என்ரோல் முர்ரித் சுஃபி டிசிபல்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறதா வந்திருக்காரு. அவரோட இன்டென்ஷன் என்னன்னா செக்யூலர் அதே மாதிரி ஈக்குவல் டாலரேஷன் எல்லா ரிலிஜியஸ் ரெஸ்பெக்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றது தான் அவரோட இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு லெசனில் பார்த்தோன்னா இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைம்லேயே பார்த்தோம்னா செக்குலரிசம் வந்து ரொம்ப ஒரு இதாக ஃபாலோ பண்ண பார்த்தோம்னா அக்பர் தான். அந்த டைமில் தான் ராமாயணா, மகாபாரதா, அதர்வவேதா, பைபிள், குரான் எல்லாமே பர்ஷியனில் பார்த்தோம் இது பண்ணாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் தின்னின் ஹாஹி அப்படின்ற ஒரு இதே வந்து இதாச்சு. அவர் இருந்த வரைக்கும் இருந்துச்சு அந்த கான்செப்ட், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. ஸோ மாலிக் கேம்பர் பற்றி நம்ம படித்தோம். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தோப்பியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு ஸ்லேவ் தான் இந்த மாலிக் கேம்பர். இவர் என்ன பண்ணுறாருன்னா கடைசியாக வந்து செங்கிஸ்தான் கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடி பல இடத்துல வந்து கைமாறி தான் வந்து வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் பார்த்தோம்னா ஸ்டேட் கிராஃப்ட், மிலிட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸ் இது எல்லாமே கற்றுக்கிறார் செங்கிஸ்கான் கிட்டேருந்து. ஸோ செங்கிஸ்கான் வந்து இறந்ததுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்து அவரை வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸ்லேவ் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன்லேருந்து. அதனால வந்து மிலிட்ரி கமாண்டராக அதே மாதிரி ரெஜெண்ட், சவுத் இந்தியன் சுல்தானேட் ரெஜெண்ட்டாகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஹை லெவலுக்கு போகிறாரு. ஸோ டெக்கான் முஸ்லீம்ஸ் அண்ட் மராத்தாஸ் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் யுனைட் பண்ணி டெக்கான் முஸ்லீம் அண்ட் மராத்தாஸ் இவங்களாம் நார்த் இந்தியாவில் தான் இருந்தாங்க முகல்ஸு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா டெக்கான் முஸ்லீம் மராத்தாஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி முகல்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு இதை வந்து ஒரு அரசியல் இது மாதிரி கிளப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி. ஸோ மராத்தாஸ்க்கு வந்து அவங்களுக்கு எதிராக இது பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இந்த இவரோட பிரெயின் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாலிக் என்ன பண்ணுறாருன்னா இந்த மராத்தாஸை வந்து ட்ரைன் பண்ணதே இந்த மாலிக் கேம்பர் அவர் தான். ஸோ அவருக்கு அதனால் அவர் வந்து செங்கிஸ்கான் கிட்ட வந்து நிறைய கற்றுருந்துருக்காரு. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் செங்கிஸ்கான் வந்து மணிப்புலேட்டிவ் பாலிடிக்ஸுக்கு பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஆள் அப்படின்னும் போது ஸோ அவருக்கு குருவாக இருந்திருக்காரு. இப்போ இவங்க வந்து மராத்தாஸ் குருவாக இருந்து மராத்தாஸ் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்து பெரிய ஒரு ஆளுங்க ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்காரு. ஸோ அவர் இறந்தது எப்போன்னு பார்த்தோம்னா 14/5/1626 1626 இறந்து போகிறாரு. அவரோட 78 ஏஜில். ஸோ டேட் முக்கியம். 14/5/1626 ஸோ ஜாகிதாரின் அடிக்கடி படிக்கிறோம் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா ஒரு லேண்ட் டென்யூ சிஸ்டம் தான். டெல்லி சுல்தானேட் டைமில் அது உருவானது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தோம்னா
ஒரு எஸ்டேட் கிட்டேருந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு பவர் ஆஃப் கவர்னிங் இட் வர் பெஸ்டோட் அப்பான் அன் அஃபிஷியல் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இது யார் வந்து பார்த்துப்பாங்க பார்த்தோம்னா அந்த ஸ்டேட் இருக்காங்களோ அதை கவர்ன் பண்ணுறவங்க கிட்ட வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அஃபிஷியல். ஸோ அதுதான் அந்த ரெவென்யூ சிஸ்டம் லேண்டு நீர் மூலிமா கலெக்ட் பண்ணுறது தான் அந்த ஜாகிர்தாரி சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ இதே ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் தான். ஜமீன்தாரி பார்த்தோம்னா லேண்ட் ஓனர், பெர்ஷியனில் பார்த்தோம்னா லேண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஜமீன்தாரினா லேண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். முகல் டைம்ஸில் பார்த்தோம்னா இந்த ஜமீன்தார் பார்த்தோம்னா இந்த ஜமீன்தார்ஸ்லாம் வந்து நோபல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து இந்த ஜமீன்தார்ஸ் அப்படின்ற வந்து உருவாகுறாங்க. இந்த அக்பர் பார்த்தோம்னா முன்னே பார்த்தோம், நோபல்ஸ்லாம் நிறைய நிலம் கொடுத்தாரு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாரம்பரியமாக அதை அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் அலோவ் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ நம்ம அந்த ஜமீன்தாரி கிட்டேருந்து அதாவது வாடகைக்கு வாங்குவாங்க இல்லையா நிலம், ஏதோ ஒன்று குத்தகைக்கு மாதிரி எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குத்தகைக்கு மூலிமா இவங்க ரெவென்யூ கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் ஜமீன்தாரி அப்படின்ற சிஸ்டம். ஸோ ஓகே, அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீரோட ரெயின் பார்த்தோம்னா 1605 1627. இவரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா நூருதீன் ஜஹாங்கீர், அதாவது கான்குவரர் ஆஃப் ஓல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நூருதீன் ஜஹாங்கீர், அதாவது ஜஹாங்கீரோட மீன் பார்த்தோம்னா கான்குவரர் ஆஃப் ஓல்டு சொல்லிட்டு. ஸோ ராஜ்புத்தோட ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா, அக்பரோட ராஜ்புத் ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் இந்த ஜஹாங்கீர், அக்பரோட சக்ஸஸராக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு சன் அக்பரோட எல்டஸ்ட் என்னன்னா பிரின்ஸ் குஸ்ரு பார்த்தோம்னா அவரை வந்து ஒரு சீக் லீடர் குரு அர்ஜுன் இல்லைனா அர்ஜுன் சொல்லுவாங்க, அவரோட ஹெல்ப் மூலிமா அவருக்கு ஜஹாங்கீருக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. பட் வந்து அவரை பிடிச்சி அந்த பிரின்ஸ் குஸ்ரு வந்து கண்ணை நோண்டி விட்டுருவாங்க. இந்த குரு அர்ஜுன் இவருக்கு தூண்டி விட்ட அந்த குரு அர்ஜுன்ற சீக் லீடரை பார்த்தோம்னா கொண்டுடுவாங்க. ஜஹாங்கீர் பார்த்தோம்னா அதே மாதிரி ஆப்கான் உஸ்மான் கான், பெங்காலோட உஸ்மான் கான் அப்படின்றவரையும் வந்து அடக்குவார். மேவார்ன்றது இவரோட இதுக்கு வந்துடும். அவரோட பையனான குராம், அதாவது ஷாஜஹான் இருக்கு இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா ராணா அமர் சிங், அவரோட பேரனான ராணா உதய் சிங் அப்படின்றவங்களால ஒரு ஒரு பரஸ்பர ஒற்றுமை மாதிரி இதாகிட்டு மேவார் வந்து அவர் கையில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷாஜஹானோட இன்னொரு பேர் தான் குராம். 1608 பார்த்தோம்னா அஹமத் நகர் இன் டெக்கான் ஹேட் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் மாலிக் அம்பர். நம்ம இன்னும் பார்த்தோம், மாலிக் அம்பர் தான் வந்து மெயினாக அந்த டெக்கான் முஸ்லீம்ஸ் அப்புறம் மராத்தாஸ் இவங்கெல்லாம் எழுச்சிக்கு காரணமாக இருந்தவர். ஸோ அதனால் அவரோட தலைமைக்கு கீழே அஹமத் நகர், டெக்கானில் இருக்க அஹமத் நகர் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிடும். ஸோ குரம் என்ன பண்ணுவார்னா காங்க்ரா 14 மந்த் சிஹெச் அப்புறம் ஃபோர்ட் ஆஃப் காங்க்ரா அப்படின்றது வந்து கான்ஃபர் பண்ணுவார். அதே மாதிரி 1595 கந்தகார் வந்து அக்பரால் வந்து அக்பர் தான் பெர்ஷியன் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கான்கர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1622 பார்த்தோம்னா மறுபடியும் பெர்ஷியன் கிங்கான ஷா அப்பாஸ் வந்து மறுபடியும் அதை வந்து பிடிக்குவார், கான்கர் பண்ணிக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜஹாங்கீர் விட்னஸ்ட் விசிட் ஆஃப் 2 இங்கிலீஷ்மேன். ஸோ ஜஹாங்கீர் டைமில் பார்த்தோம்னா அவரோட அவைக்கு வந்து 2 இங்கிலீஷ்மேன் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வில்லியம் ஹாக்கிங்ஸ். ஸோ வில்லியம் ஹாக்கிங்ஸ் வருவார், வந்து இந்த மாதிரி கம்பெனி கட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்பார், பட் கொடுக்க மாட்டார். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சர் தாமஸ் ரோ வருவார். சர் தாமஸ் ரோ வந்து அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி அவர் வந்து ஒத்துக்குவார். ஸோ தாமஸ் வந்து அவரோட இதை ஒப்புதல் வந்து வாங்கிக்குவார். ஸோ அந்த தாமஸ் அப்படின்றவர் வந்து யாருன்னா கிங் ஜேம்ஸ் I அப்படின்றவரோட ஒரு அம்பாசிடராக வருவார், அதனால் ஒத்துக்குவார். ஸோ இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் சூரத்தில் ஒரு பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரி வந்து கட்டுவாங்க. யார்? தாமஸ், அந்த பிரிட்டிஷ்காரங்க. ஸோ இது முக்கியம், யாரோட அம்பாசிடர் தாமஸ் பார்த்தோம்னா கிங் ஜேம்ஸ் ஒன்றுன்றது முக்கியம். ஸோ எங்கே கட்டுவாங்க ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரினா சூரத்தில். நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர் பார்த்தோம்னா ஆர்ட் அண்ட் பெயிண்டிங்கில் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள். அவரோட பெர்ஷியன் ஒய்ஃபான மெஹ்ருநிஷா, அதான் நூர்ஜஹான் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் ஒரு ரியல் பவர்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ ஜஹாங்கீர் வந்து ஜஸ்ட் ஒரு இது மாதிரி வச்சுட்டு மிதி வேலை ஃபுல்லாக பண்ணது பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் எல்லாமே கவனிச்சுட்டு பார்த்தோம்னா அவங்களோட ஒய்ஃபான மெஹ்ருநிஷா ஆனால் நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இவங்களோட பேர் மெஹ்ருநிஷா தான், பட் ஜஹாங்கீர் வந்து இவங்க நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஸோ குர்ரம் என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபாதருக்கு எகெயின்ஸ்டாக பார்த்தோம்னா சண்டை போடுறாரு ஜஹாங்கீர். ஸோ குர்ரம் முன்னே பார்த்தோம், குர்ரம் அப்படின்றது ஷாஜஹான் அப்படின்றத பார்த்தோம். ஷாஜஹானோட இன்னொரு நேம் தான் குர்ரம் சொல்லிட்டு அவர் வந்து ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து ரிபல் பண்ணுறாரு. பட் வந்து இருந்தாலுமே வந்து அவரோட ஜென்ரலாக அப்போ ஜஹாங்கீரோட ஜென்ரல் அந்த மஹபத் கான் பார்த்தோம்னா அவர் அந்த குரமோட அந்த ரிபல் வந்து அடங்கிடுறாரு. ஸோ லேட்டாக பின்னாடி பார்த்தோம்னா பவர் காரணமாகவும் எதுக்காகவும் அந்த மஹபத் அவருக்கு இப்போ குரம்க்கு எதிராக அந்த மஹபத் வந்து குரம் கூட ஜாயின் பண்ணி ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜஹாங்கீர் பார்த்தோம்னா 1627 இறந்து போயிடுறாங்க. அப்போ நூர்ஜஹான் வந்து அவரோட சன்னின்லாவான ஷஹரியார் காரனை தான் வந்து இது பண்ணும், கிங்கா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் வந்து இந்த
இந்த நூர்ஜஹான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தம்பி அண்ணனும் அவங்க தான் வந்து அவங்க தான் யார் பார்த்தோம்னா இப்போது அவங்க தான் ஆசஃப் கான். அந்த ஆசஃப் கான் யாருன்னு பார்த்தோம்னா குர்ரமோட ஃபாதர்-இன்-லா. அதாவது நூர்ஜஹானோட தம்பியும் அண்ணனும் வந்து ஆசஃப் கான் வந்து அவரே பார்த்தோம்னா சன்-இன்-லாவாக வச்சுருக்காரு. ஸோ நூர்ஜஹானுக்கு அவரோட சன்-இன்-லாவை போகணும்னு ஆசை. ஸோ அவரோட அண்ணனான ஆசஃப் கானுக்கு அவரோட சன்-இன்-லாவான குர்ரம் போகணும்னு ஆசை. கடைசி ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ஆசஃப் கான் தான். ஸோ இப்படியாக குர்ரம்ன்றவங்க ஷாஜஹான் அப்படின்ற பேரோட நெக்ஸ்ட் வந்து அரியணை வர்றாங்க. ஸோ நூர்ஜஹான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த டைமில் வந்து ஆட்சி